சிலருக்கு சர்ன்னு வெயிட் ஏறும், அப்புறம் டக்குன்னு இறங்கும், அப்புறம் மறுபடியும் ஏறும், மறுபடியும் இறங்கும். இந்த வெயிட் ஏறி இறங்குறது பஸ்ஸில் ஏறி இறங்குற மாதிரி டக்கு டக்குன்னு நடத்திடுவாங்க ஒரு சிலருக்கு. அப்போ வெயிட் போடுறது அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தா, இந்த கல்யாணம் ஆகலை பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் ஜாக்கெட் எடுத்துப்பாங்கல்ல, அது ஒரு 2 வருஷம் கழித்து அந்த ஜாக்கெட் எடுத்து போட்டு பார்த்தா இந்த இவ்வளோதையும் போகும், கை ஃபுல்லாக கூட போகாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு உடற்பருமன் அப்படிங்கிற பிரச்சனைகள் லேடிஸுக்கு அதிகமாகவே இருக்கும். இப்போது ஒரு ஜாதகத்தில் ராகு குரு சேர்ந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அல்லது குரு லக்னத்தில் இருக்கார், லக்னாதிபதியோடு இருக்கார், அல்லது லக்னத்தை பார்க்குறாரு அப்படின்னாக்கா அவங்களுக்கு உடற்பருமன் வரும். மற்றவங்களுக்கு உடல் பருமன் வர்றதுக்கும் இவங்களுக்கு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவங்க குண்டானா இழைக்க முடியாது. இந்த காம்பினேஷன் இல்லை அப்படின்னா அவங்க குண்டாகலாம், திருப்பியும் இழைக்கலாம், மறுபடியும் குண்டாகலாம், அப்படிலாம் போகும். ஆனால் இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா, குருவுடைய காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அவங்க ஒன்லி உடம்பு வந்ததுன்னா வந்தது தான், அதுக்கப்புறம் இறக்கவே முடியாது, என்ன பண்ணியும்